கொங்கு நாட்டு ஸ்டைல் இன்றைக்கி ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம், வயிறு நிறைய சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாரம்பரியமான முறையில் நல்லெண்ணெய் ஊற்றி சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம். மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் வரமிளகாய் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம். தேவையான பொருள் எல்லாமே அவ்வளோதான். சிக்கனு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிச்சு, வரமிளகாய் போட்டுடலாம். பூண்டு கரையில் போட்டுடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு, கறியை போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஆவி பறக்க, வாசனை கமக்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும், தண்ணி வத்தட்டும். சிக்கன் சிந்தாமணி ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் சிந்தாமணி நல்லா வெந்து போச்சு. சுடு. சாப்பாடோட வச்சு சாப்பிட வேண்டியது. நல்லா காரசாரமாக இது நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக நாட்டுக்கோழியில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போதைக்கு பாய்லர் கோழியில் செஞ்சுருக்கோம். வெளியே அடுப்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நாட்டுக்கோழியில் ஒரு நாள் வச்சு செஞ்சிடலாம். எல்லோரும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மாதிரி நான் கொங்கு நாட்டு ஸ்டைலில் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி வேறு ஒரு வீடியோ நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.